वणकम, नमस्ते। लर्न इम्प्लीमेंट चैनल में स्वागत है। लर्न इम्प्लीमेंट एवॉल्व சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். मेरा नाम சூர்யா है. என் பேரு சூர்யா. நம்ம இந்த சீரீஸ்ல ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன், ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு ஹிந்தி பர்சன் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, விச் ஸ்டேஷன் இஸ் திஸ்? இது எந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறத ஹிந்தியில் என்ன கேட்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீங்கிற வேர்டுக்கு ஹிந்தியில் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ரயில்வே ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோவில் நான் ஏற்கனவே இந்த எக்ஸ்கியூஸ் மீக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஹிந்தியில் இதுக்கு என்ன கேட்கலான்னு பார்க்கலாம். ஏ கौन-सा ஸ்டேஷன் ஹே? இது எந்த ஸ்டேஷன்? விச் ஸ்டேஷன் இஸ் திஸ்? ஏனா இது, கौन-ना விச், कौन-सा-ना விச், ஸ்டேஷன் ஹே இது எந்த ஸ்டேஷன்? எந்தனா எது, விச் எந்த எது அப்படிங்கிறதுக்கு விச் அப்படிங்கிற மீனிங் வரும். कौन, ये कौन सा स्टेशन है? This is இந்திரா நகர் ஸ்டேஷன். இது இந்திரா நகர் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். ஹிந்தியில் அதே மாதிரி சீக்கிரமாக சொல்லிடலாம் நம்ம ஈஸியாக. இது அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இது அப்படின்னா யஹ் அப்படின்னு அர்த்தம். ஸோ யஹ் ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஏ இந்திரா நகர், நீங்களே சொல்லுங்க, ஸ்டேஷன் ஹே அப்படின்ட்டு வரும். ஏ இந்திரா நகர் ஸ்டேஷன் ஹே. விச் ஸ்டேஷன் இஸ் திஸ்? ஏ कौन-सा ஸ்டேஷன் ஹே? இது எந்த ஸ்டேஷன்? ஏ कौन-सा ஸ்டேஷன் ஹே? இது இந்திரா நகர் ஸ்டேஷன். ஏ இந்திரா நகர் ஸ்டேஷன் ஹே. ஏ இந்திரா நகர் ஸ்டேஷன் ஹே. இது எந்த ஸ்டேஷன்? விச் ஸ்டேஷன் இஸ் திஸ்? ஏ இந்திரா நகர் ஸ்டேஷன் ஹே. விச் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன்? அடுத்து எந்த ஸ்டேஷன்? அடுத்த ஸ்டேஷன் எது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன கெஸ் பண்ணிடலாம். எது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ஹிந்தியில் பார்த்தோம். விச் அப்படின்னா कौन-सा அப்படின்னு கேட்கணும். இப்போ நமக்கு அடுத்த அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஹிந்தியில் என்ன வேர்டுன்னு தெரிஞ்சால் போதும். ஈஸியாக நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாம். என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. விச்சுன்னா மீனிங் கौन-साன்னு சொன்னால் कौन-साங்கிற வேர்டு இங்கே இருக்குது. அடுத்தங்கிறதுக்கு அகாலா அப்படின்ட்டு ஒரு வேர்டு. அடுத்தன மீனிங் அகாலா ஹிந்தியில். ஸோ அகாலா ஸ்டேஷன் कौन-सा है? அகாலா ஸ்டேஷன் कौन-सा है? which is the next station? அடுத்த ஸ்டேஷன் எது அப்படின்னு கேட்கறதுக்கு அகாலா ஸ்டேஷன் कौन-सा है. அடுத்த கொஷின், டிட் இந்திரா நகர் ஸ்டேஷன் கான்? இந்திரா நகர் ஸ்டேஷன் சென்று விட்டதா? இந்திரா நகர் ஸ்டேஷன் போயிடுச்சா அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு நம்ம ஸ்டேஷன் போயிடுச்சா இல்லையான்னு ஒரு சின்ன டவுட் வந்தது அப்படின்னா ஹிந்தியில் அதுக்கு டக்குன்னு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம கேட்டுடலாம். இந்திரா நகர் ஸ்டேஷன் போயிடுச்சா, இந்திரா நகர் ஸ்டேஷன் சென்று விட்டதா அப்படிங்கிறதுக்கு. கியா இந்திரா நகர் ஸ்டேஷன் சலா கயா? போயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு மீனிங் சலா கயா. சென்று விட்டதா அப்படிங்கிறதுக்கு மீனிங் சலா கயா. கியானா என்ன? இந்திரா நகர் ஸ்டேஷன் போயிடுச்சா? கியா இந்திரா நகர் ஸ்டேஷன் சலா கயா? அதுக்கு ஆன்சர் எஸ் ஆர் நோ. கியா இந்திரா நகர் ஸ்டேஷன் சலா கயா? ஆமாம், இல்லை அப்படிங்கிறது வரும். அதுக்கு ஹிந்தியில் என்ன? ஹாஞ்சி அப்படின்னா எஸ் ஆமாம்க்கு, நஹிஞ்சி அப்படின்னா இல்லை நோ அப்படிங்கிறதுக்கு. கியா இந்திரா நகர் ஸ்டேஷன் சலா கயா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஹாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க போயிடுச்சுன்னா. இல்லை அப்படின்னா நஹிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வில் திஸ் ட்ரெயின் ஸ்டாப் இன் பெங்களூர் ஸ்டேஷன்? இந்த ரயில் பெங்களூரில் நிற்குமா அப்படின்ட்டு ஹிந்தியில் என்ன கேட்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
क्या ये ट्रेन பெங்களூர் में रुकेगी? இந்த ட்ரெயின் பெங்களூரில் நிறுத்துவாங்களா? அந்த நிறுத்துவாங்களான்னு கேட்கறதுக்கு தான் நம்ம ருக்கேகி அப்படிங்கிறது மீனிங் ஹிந்தியில். ஏன்னா இந்த ட்ரெயின் பெங்களூரில் ருக்கேகி நிறுத்துவாங்களா? क्या ये ट्रेन बेंगलुरु में रुकेगी? உடனே ஹாஞ்சி இல்லைன்னா நஹிஜி அப்படிங்கிற ஆன்சர் சொல்லுவாங்க. ஆமாம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் ஃப்ரம் வேர் திஸ் ட்ரெயின் இஸ் கம்மிங். இந்த ரயில் எங்கே இருந்து வருகிறது அப்படின்ட்டு ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ये ट्रेन कहाँ से आ रही है? ये ट्रेन இந்த ட்ரெயின் கஹா சேன்னா எங்க இருந்து, ஆ ரஹி ஹேன்னா வருது, ரஹா ஹேன்னா மேலே குறிப்பிட்டு சொல்லுவாங்க, ரஹி ஹேன்னா ஃபீமேலை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ட்ரெயினை வந்து ஃபீமேலாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதனால ஆ ரஹி ஹே அப்படின்னு கேட்பாங்க. ஏ ட்ரெயின் கஹா சே ஆ ரஹி ஹே. This train is coming from Delhi. இந்த ரயில் டெல்லியில் இருந்து வருகிறது. இந்த ரயில் டெல்லியில் இருந்து வருகிறது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? ये ट्रेन दिल्ली से आ रही है. ये ट्रेन இந்த ட்ரெயின் தில்லி சேனா டெல்லியில இருந்து, ரஹி ஹேனா வருது. ये ट्रेन दिल्ली से आ रही है. இஸ் திஸ் யுவர் பேக்? இது உங்களோட பையா அப்படின்ட்டு ஹிந்தியில் என்ன கேட்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கியா ஏன்னா இந்த, ஆப்கான்னா உங்களுடைய பேகா. கியா ஏ ஆப்கா பேக் ஹே. கியா ஏ ஆப்கா பேக் ஹே. கீப் த லக்கேஜ் அண்டர் த சீட். லக்கேஜை இருக்கைக்கு அடியில் வைக்கவும். கீப் த லக்கேஜ் அண்டர் த சீட், லக்கேஜை இருக்கைக்கு அடியில் வைக்கவும் அப்படிங்கிறதுக்கு சாமான் கோ லக்கேஜ சீட் கே நீச்சே, சீட்டுக்கு கீழே, நீச்சேன்னா கீழே, ரக்கியே வைங்க, கீப் அப்படின்ட்டு அர்த்தம். சாமான் கோ சீட் கே நீச்சே ரக்கியே, லக்கேஜ் சீட்டுக்கு கீழே வைங்க, கீழேன்னா நீச்சே, ரக்கியன்னா வைங்க. சாமான் கோ லக்கேஜ சீட்டுக்கு கீழே வைங்க, சாமான் கோ சீட் கே நீச்சே ரக்கியே.